ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி 8th சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின் வர பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல், அதாவது சோசியல் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறில் 8 லெசன் இருக்குது, அப்புறம் ஜாகிரஃபியில் 8 லெசன் கொடுத்துருக்காங்க, குடிமையியல் வந்து 7 லெசன் கொடுத்துருக்காங்க பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து 2 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்த மாதிரி 10th பிசி கொஸ்டின் எவ்வளோ நம்ம கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கொஸ்டின் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10th சோசியலாக இருக்கட்டும் 10th சயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே மொத்தம் சேர்த்து ஓவராலாக 15 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ 10th எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். பாக்ஸ் கொஸ்டின் படித்ததுக்கப்புறமா மெயினாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லாமே முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை. இதில் உள்ள முதல் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு முன்னே பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்றா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எப்படி நம்ம படிப்போம்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக படித்தா போதும். பட் இப்போ என்னென்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. இதில் வந்து ஆவண காப்பகம் வந்ததுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டதுன்னா ஆங்கிலேயர். எங்கே அப்படின்னா கடலூரில். என்ன கோட்டை அப்படின்னா புனித டேவிட் கோட்டை. ஏன்னா இது நிறையா இருக்குது, ஜார்ஜ் கோட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய கோட்டைகள் வரும். இப்போ டேனிஷ்காரங்க கட்டியிருப்பாங்க, ஃப்ரெஞ்சு கட்டியிருப்பாங்க. ஸோ யார் எதை கட்டினாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த பிளேஸில் கட்டினாங்க, வருஷம் ரொம்ப முக்கியம் இல்லைனாலும் பிளேஸு யார் கட்டினா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. அடுத்து பாருங்க. தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என அழைத்தனர். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அதை மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் இல்லைனாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தலைநகரம் இருக்கும். இப்போ டேனிஷ்காரங்களுக்கு வந்து தரங்கம்பாடி, பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி. ஸோ இந்த மாதிரி இருக்கதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. அடுத்தது இந்த லெசன் அவ்வளோதான். புக் பேக்கும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் பாருங்கள். வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை முதல் பாக்ஸ் கொஸ்டின். இருட்டறை துயரச் சம்பவம் 1756. சிராஜுத்தவ்லாவின் படைவீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை சிறைபிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்களுள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர். இது வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் என அழைக்கப்படுகிறது. இது அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் அவங்க வந்து அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா 146 பேர். அதில் எத்தனை பேர் இறந்துருந்தாங்க அப்படின்னா 123 பேர். சரியாப்பா? இதில் வந்து இதுதான் இருட்டறை துயர சம்பவம் என அழைக்கப்படுகிறது. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 1 அப்படியே போட்டிருக்காங்க. 46ல் பாதி 23, அந்த மாதிரி 4ல் பாதி 2, 6ல் பாதி 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதை மாதிரி இந்த போர்கள் பற்றி ரொம்ப படிக்கலனாலும் முதல் கர்நாடக போர்னா வருஷம் என்ன 1746 டு 48, இரண்டாம் கர்நாடக போர் 1749 டு 54, மூன்றாம் கர்நாடக போர் 1756 டு 73. இதில் அடிஷ்னலாக யாருக்கும் போர் நடந்தது, யார் வெற்றி பெற்றாங்க, அது வந்து ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தான் முடிவு அடைஞ்சிருக்கும். ஸோ அது என்ன உடன்படிக்கை அப்படின்றத பார்த்துக்கோங்க. போர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக போர், அப்புறம் ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலேய மராத்திய போர், 3 இது வரும். ஸோ இந்த 3க்குமே எந்த 2 பேருக்கு இடையில போர் நடந்தது, எந்த உடன்படிக்கையில் முடிவுக்கு வந்தது, அப்புறம் எந்த வருஷம், இதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆங்கிலேய மைசூர் போர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1767 டு 69, இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1780 டு 84, மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1790 டு 1792, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1799 நடைபெற்றிருக்கும்.
அடுத்து ஆங்கிலேய மராத்திய போர்கள் பாருங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1775லேருந்து 1782. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1803 to 1805. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. சரியா? அடுத்தது பாக்ஸ் கொஸ்டின். இது இப்போ நடந்த நவம்பர் 9ஆம் தேதி நடந்த பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். சரியா? இவர் வந்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர். நிறைய பேர் இதுக்கு வந்து சுரேந்திரநாத் பானர்ஜியை சொல்லியிருக்கீங்க. அது வந்து இந்த கொஸ்டினுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவர் வந்து 1869 தான் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஐசிஎஸ் தேர்வில் வச்சு வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1863 சம்திங்லேயே இவர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் வந்து ஐசிஎஸ் தேர்வில் வச்சு வச்சிருப்பாரு. ஸோ முதல் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூரோட ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரோட அண்ணன் தான் இவர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே ஆவார். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி, அதாவது சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு, இது வந்து வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத், ரெண்டாவது இந்திய அரசுகள், அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் எதெல்லாம் அப்படின்னா தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வா, போன்ஸ்லே, குவாலியர், இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர். இது வந்து ஆர்டராக படிக்க மாதிரி படிச்சுக்கோங்க. மேபி வரிசைப்படுத்துகளை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் வந்து ஃபர்ஸ்ட் சதாரா, நெக்ஸ்ட்டு ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பஹத், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர். இந்த லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது லெசன் பாருங்கள், கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியம். தவறான இணையை கண்டறிக, இல்லை சரியானதை குச்சி தேர்ந்தெடுக்க, அந்த மாதிரி கேட்கலாம். எந்த திட்டம் எந்த பிரபு கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள்னு பார்க்கும்போது நிலையான நில வருவாய் திட்டம் வந்து காரன்வாலிஸ் பிரபு. ரயத்வாரி முறை வந்து தாமஸ் மன்றோ கொண்டு வந்திருப்பாரு. மகள்வாரி முறை வந்து வில்லியம் பென்னிங் பிரபு. ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது லெசன், மக்களின் புரட்சி. ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இது படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்து 5வது லெசன் பாருங்கள், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இதில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். சங்க காலத்தை சேர்ந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் எழுதிய புறநானூற்று பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். தனது பாடலில் அவர் ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியர்களிடம் சென்று கற்க வேண்டும் என்பதையும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசில்கள் வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். மேலும் தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் கற்றறிந்த குழந்தையையே பெரிதும் ஆதரிப்பாள் என்றும் ஆள்பவர்களும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் என்றும் கூறுகின்றார். மேல்தட்டு மக்கள் கற்று சிறந்தோர், கீழ்த்தட்டு மக்களாயினும் அவர் சொல்லுக்கு தலை வணங்குவர் எனவும் கல்வியின் பெருமையை பெரிதும் போற்றியுள்ளார். இதில் மேபி எந்த மன்னன் கல்வியின் பெருமையை போற்றியுள்ளார்னு கேட்டால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோடு என்னெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சியும் பெற்றனர். நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ வந்து 2009ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. எஸ்ஐபிசி, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு இது யுனெஸ்கோ படிக்கோமா, யுனெஸ்கோ வந்து 2009 நாலந்தா பல்கலைக்கழகம். இதை மாதிரி மகாபலிபுரம் எந்த வருஷம், மற்ற கோவில்கள் இல்லை மற்ற கலைக்கூடங்கள், இந்த மாதிரி யுனெஸ்கோ எதெல்லாம் அறிவிச்சிருக்கு, எந்த வருஷம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மகாபலிபுரம், இதெல்லாம் எந்த வருஷம் யுனெஸ்கோ அறிவிச்சது அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கும் போதே அது ரிலேட்டடாக உள்ள வேறு டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, திருச்சிராப்பள்ளியில் 1838ஆம் ஆண்டு புனித சிலுவை சகோதரிகள் செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் நிறுவினர். 1844ஆம் ஆண்டு செஜுட்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரியை நிறுவினர். திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்கியது. அது
1876ஆம் ஆண்டில் ஒரு கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஸோ இது எந்தெந்த வருஷம், எந்த பிளேஸு, கல்லூரி இல்ல ஸ்கூல் நேம் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள் என்ன அப்படின்னா 10+2+3 கல்வி முறை. நெக்ஸ்ட் வந்து இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல். அடுத்து பொதுப்பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கலாம். அடுத்தது 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. அடுத்து மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் 6 விழுக்காட்டினையாவது கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் போன்றவையாகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டுட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று தப்பாக வைக்கலாம். அந்த மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த லெசன் அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட் 6வது லெசன், இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். டாக்கா மஸ்லின் ஆடைகள் கிமு 2000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம். இந்த துணி இந்தியாவில் உள்ள மஸ்லின், அதுதான் இதோட சிறப்பு. இதை கொண்டு தான் அந்த எகிப்து மம்மிகள்லாம் அந்த இது பண்ணியிருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். ஸோ அவர் மூலமாக தான் அது தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் அந்த செல்வ சுரண்டல் இதெல்லாம் ரொம்ப இதாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை சொன்னது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான். அடுத்து 7வது லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். ஒரு நகர்ப்புற பகுதி அப்படின்னா என்னன்னா, அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும். இந்த சுவாரஸ்யமான கட்டடம் 1694 மற்றும் 1732க்கு இடையில் கட்டப்பட்டதோடு இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என கூறப்படுகிறது. அதாவது நம்ம இப்போ மெட்ராஸ் அந்த சட்டமன்றம் இருக்குல்ல, அதை தான் இந்த கட்டடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில் வந்து கட்டியிருக்குது. அடுத்து பாருங்க, கல்கத்தாவில் உள்ள டல்கௌசி சதுக்கம் மற்றும் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை புனித வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன. மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன. மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன. ஆல்ரெடி நம்ம ஒரு கோட்டை பார்த்துருக்கோம். எது அப்படின்னா புனித டேவிட் கோட்டை, கடலூரில் ஆங்கிலேயர்களால் கட்டியிருப்பாங்க. இது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிறது டல்கௌசி சதுக்கம். புனித ஜார்ஜ் கோட்டை வந்து மெட்ராஸில் இருக்குது. ஓகேவா, அந்த கோட்டைகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் அவ்வளோதான். அடுத்து 8th லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாக்ஸ் கொஸ்டின் இருக்காது. பாக்ஸ் கொஸ்டின் அதிகமாக வருது ஜியாகிரஃபியில் தான் வரும். ஹிஸ்ட்ரியில் 1, 2 தான் இருக்கும். அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஜவஹர் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகளும் மகள்களும் கூட்டாக தீயில் குதித்து, அதாவது பெண்கள் கூட்டாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ளும் நடைமுறையை குறிப்பிடுவது அந்த ஜவஹர் அப்படின்ற ஒரு சடங்கு. சரியா? அடுத்து அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு உத்தரவிட்டார். அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். ஓகேவா? அடுத்தது மதராஸ் தேவதாசி சட்டம், அதாவது முத்துலட்சுமி அம்மையார் போராடி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இது வந்து அக்டோபர் 9, டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது. அடுத்து இந்த சட்டம் அந்த இது மட்டும் மட்டும் பார்த்துக்கோங்க. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1804, அப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் 1829, இந்து விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்றது 1856ஆம் ஆண்டு, உள்நாட்டு திருமண சட்டம் 1872, சாரதா சட்டம் 1930, தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1950.
47 ஓகேவா? அடுத்தது வரலாறு இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜியோகிராஃபி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாறை மற்றும் மண். முதல் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. பாறையியல் அப்படின்றது ஒரு புவி அமைப்பியலில் ஒரு பிரிவு ஆகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் அப்படின்னா பெட்ராலஜி. இது வந்து கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் அப்படின்றது பாறைகளையும், லோகாஸ் அப்படின்றது அதை பற்றிய படிப்பும் ஆகும். சரியா? அடுத்தது இரண்டாவது பாக்ஸ் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோகிராஃபியில் பாக்ஸ் கொஸ்டின் நிறையா இருக்கும். எல்லாமே பார்த்துருங்க. இக்னியஸ் அப்படின்ற சொல் வந்து லத்தீன் மொழி. ஆல்ரெடி பார்த்த பெட்ராலஜி அதாவது பாறையியல் வந்து கிரேக்கம். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வேர்டு வந்து கிரேக்கத்திலிருந்து பெறப்பட்டது, இன்னொன்று லத்தீன். இந்த 2 தான் பெரும்பான்மையாக இருக்கும். எது எந்த லாங்குவேஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு இப்போ சிவிஸ் அப்படின்றது லத்தீன் மொழி சொல் நமக்கு தெரியும், நகர அமைப்பு. அதை அப்படியே கிரேக்கோன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் தீ என்று பொருளாகும். அடுத்தது பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகளில் எட்னா, அப்புறம் ஹவாய் தீவுகளில் உள்ள மவுனாலோவா மற்றும் மவுனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகளாகும். இது ஐ திங்க் பிசியில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் அப்படின்னா இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, அப்புறம் மவுண்ட் எட்னா, தென் ஹவாய் தீவுகளில் உள்ள மவுனாலோவா மற்றும் மவுனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகள். அடுத்து பாருங்க. படிவு பாறைகள், நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரங்கள் ஆகும். எதெல்லாம் அப்படின்னா படிவு பாறைகள், நிலக்கரி, எண்ணெய், அப்புறம் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரம் ஆகும். அடுத்தது உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. எந்த பிளேஸ் அப்படின்னா கிரீன்லாந்து. இவற்றின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்படுகிறது. 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்படுகிறது. அடுத்தது பாருங்க. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. என்ன பாறை அப்படின்னா உருமாறிய பாறை. ஓகேவா? இது வந்து பாறையோட டைப்ஸில் வரும். ஸோ தாஜ்மஹால் வந்து உருமாறிய பாறையிலிருந்து கட்டப்பட்டது. அடுத்து பாருங்க. சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், அப்புறம் குவளை மற்றும் சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. சலவை கற்கள்லாம் நம்ம சோப்பு போன்ற கல் கிடையாது, மார்பிள் கல். ஓகேவா? அது இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. டேட்டு ரொம்ப முக்கியம். முக்கிய தினங்கள் அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. எஸ்ஏ எக்ஸாமில் மேபி ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. மண் உருவாக எவ்வளவு காலம்? இது வந்து மேபி ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் வந்து விரைவாக உருவாகிறது. இதற்கு சுமார் 200 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 இயர்ஸ் ஆகும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் மட்டுமே 10க்கு மேற்பட்ட பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இரண்டாவது லெசன் வந்து வானிலை மற்றும் காலநிலை. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டதாகும். இது புவியை சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் 78% நைட்ரஜனும், 21% ஆக்சிஜனும், 0.97% ஆர்கானும், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் உள்ளன. அந்த பர்சன்டேஜ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. கிளைமேட் அப்படின்ற சொல் வந்து கிளைமா அப்படின்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது தனித்தனியாக எழுதியே வச்சுக்கோங்க. கிரேக்க மொழி சொல்லியது, லத்தீன் மொழி சொல்லியது அப்படின்ட்டு. ஸோ கிளைமேட் அப்படின்றது கிளைமா அப்படின்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ அப்படின்றதுக்கு தமிழில் வந்து சாய்வு கோணம். கிளைமோ அப்படின்னா சாய்வு கோணம் என்பது பொருள். அடுத்தது பாருங்க. வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும். ஓகே, வளினா வானிலையின் அறிவியல் பிரிவு. அடுத்து காலநிலையியல் அப்படின்றது காலநிலையோட அறிவியல் பிரிவு. அடுத்து பாருங்க. வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வளிமண்டல கீழடுக்கில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என அழைப்பர். அதாவது ஒரு மலைப்பகுதியில் ஏறும்போது வெப்பம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். எவ்வளோ அப்படின்னா 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையும். ஓகேவா? இதுக்கு நேம் வந்து வெப்ப குறைவு வீதம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கிறது. சம அளவு கோடு அப்படின்றனா என்னன்னா, சம அளவுள்ள இடங்களை இணைப்பதாகும். இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையைக் கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாருங்க. ஐசோதெர்ம் தெர்மல் அப்படின்றத நம்ம ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஐசோதெர்ம்னா சம வெப்பக்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோக்ரைம் அப்படின்றது சராசரி சம வெப்பநிலை கோடு. நெக்ஸ்ட் ஐசோஹெல். ஹெல்னா ஹீலியம் தான் அது ஐசோஹெல்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீலியம்னாலே நமக்கு தெரியும் சூரியன் வந்து ஹீலியம் வாயுக்களால் ஆனது. ஸோ இதை வந்து ஹீலியத்தை சூரிய வெளிச்சக்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம சூரிய வெளிச்சக்கோடு. அடுத்து ஐசோலா பார். இது வந்து சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. நெக்ஸ்ட் வந்து ஐசோபார் வந்து சம காற்றழுத்த கோடு. நெக்ஸ்ட் ஹைட்ஸ்ன்றது நீரை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சம மலை அளவு கோடு. ஸோ இது உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க. அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைவான வெப்பநிலை. புவியியல் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை வந்து 56.7 டிகிரி செல்சியஸ். இது வந்து 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர் என்ற இடத்தில் பதிவாகியுள்ளது. இது வந்து மரண பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ். எங்கே அப்படின்னா அது 1913. இது 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டக் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. பிளேஸ் பார்த்துக்கோங்க, வருஷம் பார்த்துக்கோங்க. அடுத்து உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் பார்த்தீங்கன்னா 1083 எம்பி. ஸோ 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் அப்படின்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் எது அப்படின்னா 870 எம்பி. இது வந்து 1929 டிசம்பர் 12ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் அப்படின்ற கடல் பகுதியில் உருவான டைஃபோனின் கண் பகுதியில் பதிவானதாகும். பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாருங்க. காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். மலையேறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும் பொழுது ஆக்சிஜனை உருளையில் அடைத்து எடுத்து செல்கின்றனர். அவர்கள் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் போது மூச்சு திணறல் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். ஓகேவா? அதாவது ஹைட்டு போக போக வந்து ஆக்சிஜனோட அளவு குறையும். இப்போ நம்ம எவரெஸ்ட் ஏறுறவங்களெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் எல்லாருமே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி ஃப்ரீயாக சுவாசிக்கோம்னா அங்கே வந்து செயற்கையாக இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள். உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். யார் அப்படின்னா அல் பலாகி. ஓகேவா? அடுத்தது பாருங்க. பிரேசிலின் பெரும் பகுதிகள் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை பூமியில குறைந்த காற்று வீசும் பகுதிகள். எதெல்லாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் லெசன் முடிஞ்சது. தேர்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நீரியல் சுழற்சி. இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலானது எதனால் அப்படின்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவியாதலும் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் குறையும் போது நெக்ஸ்ட் பூமியில நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் விகிதமும் அதிகரிக்கிறது. அடுத்தது பாருங்க. நீர் சுருங்குதல் அப்படின்னா என்னன்னா நீராவி காற்றில் சேர்ந்து பூரித நிலையை அடைவதை நீர் சுருங்குதல் என்கிறோம். வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது. அடுத்தது பாருங்க. நீரியலை அளக்க உதவும் அலகுகள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஆவியாதல் வந்து அங்குலம் அல்லது சென்டிமீட்டர், மழைநீர் ஊடுருவலை வந்து அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பெர் மணி, மழைப்பொழிவை வந்து அங்குலம் பெர் மில்லிமீட்டர் பெர் சென்டிமீட்டர், புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கன அளவு பார்த்தீங்கன்னா கன அடி பை வினாடி, மழை வலிவின் கன அளவு வந்து கன அடி, மழை நீரின் கொள்ளளவு வந்து கன அடி பை ஏக்கர் அடி. ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது லெசன் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரில் ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகவும் இதைத் தொடர்ந்து மெக்சிகோவும் உள்ளன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000ல் 173 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 2010ல் 220 மில்லியன்களாகவும் 2017ல் 258 மில்லியன்களாகவும் அதிகரித்துள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2007ஆம் ஆண்டு வரலாற்றில் முதன்முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவிகிதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018 to 2050ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018 to 2050 ஆண்டுகளுக்கு இடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்காலத்தில் இந்தியா 416 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையையும், சீனா வந்து 255 மில்லியன் மக்கள் தொகையையும், நைஜீரியா பார்த்தீங்கன்னா 159 மில்லியன் மக்கள் தொகையையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, 1950இல் உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 2050இல் இவை 68% உயரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசன் இடர்கள். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் இயற்கை இடர்கள் எனப்படும். பேரிடர்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனித செயல்களால் அதிகரிக்கிறது. இயற்கையான செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகள் மட்டுமே இயற்கை இடருக்கான காரணங்கள் அல்ல. மனித இயற்கையை கையாளும் தன்மையை பொறுத்தும் அமைகிறது. பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும். இவை உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அடுத்து, பேரழிவு என்பது மிக பெரிய இழப்பினையும் அதிக செலவினத்தையும் உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலமும் ஆகிறது. ஓகேவா. அடுத்தது பாருங்க, சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லான சு அப்படின்னா துறைமுகம், நாமி அப்படின்னா அலை என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சுனாமி அப்படின்னா துறைமுக அலை. அடுத்தது இந்திய பெருங்கடல் சுனாமி வந்து 2004ல் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி. டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு உள்ளூர் நேரம் காலை 7:59 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 9.1 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா கடற்கரையை தாக்கியது. இதனால் ஏற்பட்ட சுனாமி 12 நாடுகளை தாக்கி 2,25,000 உயிர்களை பழிவாங்கியதுடன் இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, சோமாலியா, மாலத்தீவுகள் போன்ற நாடுகளில் பெருத்த பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தியது. ஸோ இது வந்து டேட் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். செர்னோபில் அணு உலை விபத்து பேரழிவு வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு சுற்றுலாத்தலம். இது என்ன அப்படின்னா, செர்னோபில் அணு உலை விபத்து ஏப்ரல் 26, 1986 அன்று நிகழ்ந்தது. 1945ல் ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளியிடப்பட்டது. இந்த விபத்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய அணு விபத்தாக பதிவாகியுள்ளது. இப்பகுதியிலிருந்து 3,50,000க்கும் அதிகமான மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நிரந்தர மனித குடியேற்றத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இன்றும் அந்த இடத்தில் பின்பற்றப்படுகிறது. ஓகேவா. ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 6th லெசன் தொழிலகங்கள். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேவைத்துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும். தற்போது இந்த துறையானது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 53% பங்களிப்பினை அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் டெட்ராய்ட், பிசியில் கேட்ட கொஸ்டின். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மெக்சிகன் மாநிலத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரம் உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படுகிறது. அதேபோல் இந்தியாவில் உள்ள சென்னை மாநகரம் இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உலக புகழ்பெற்ற வாகன தொழிலகங்களான GM, போர்டு, மகேந்திரா, அப்புறம் ஹூண்டாய் போன்ற தொழிலகங்கள் இங்கு அமைந்துள்ளன. இவற்றை தவிர இந்நகரம் நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் 60% பங்கினை கொண்டுள்ளதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. ஓகேவா. அடுத்தது 7வது லெசன் கண்டங்களை ஆராய்தல். ஆப்பிரிக்க கண்டத்தின் உட்பகுதிகள் குறித்து பெரும்பாலானோர்
அறிந்திருக்கவில்லை. எனவே ஆப்பிரிக்க கண்டம் ஒரு இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் ஹென்றி எம் ஸ்டாலி என்பவர் இருண்ட கண்டம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினார். ஓகேவா, யாருன்னா ஹென்றி எம் ஸ்டான்லி. அடுத்து பாருங்க, வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, மோரிடானியா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குழு மேக்ரப் என அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் இதன் பொருள் என்ன அப்படின்னா மேற்கு அப்படின்றதா. ஓகேவா, அடுத்தது கிளிமஞ்சரோவின் மலைமுகடுகளில் உள்ள பனிப்படிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகின்றன. நெக்ஸ்ட்டு, தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் செம்மறி ஆட்டை மாற்றிட்டு வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. செம்மறி ஆடு வளர்ப்பு தான் காரூஸ் என அழைக்கப்படுகிறது. எகிப்தின் நன்கொடை, இது முக்கியமான கொஸ்டின். நைல் நதி எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குவதால் இந்நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது. நைல் நதி எகிப்தில் இல்லையெனில் அந்த நாடு பாலைவனமாக மாறும். அப்போ எந்த அளவுக்கு நைல் நதி எகிப்துக்கு முக்கியன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, வெப்ப பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் புவி நடுக்கோட்டின் வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் அச்சங்கள் வரை 20 முதல் 30 டிகிரி அச்சங்கள் வரை அமைந்துள்ளன. இப்பாலைவனங்கள் வியாபார காற்று வீசும் மண்டலத்தில் அமைந்துள்ளன. இவ்வியாபார காற்றுகள் வடகோளத்தில் வடகிழக்கில் இருந்தும் தென்கோளத்தில் தென்கிழக்கில் இருந்தும் வீசுகின்றன. இக்காற்றானது பொதுவாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகிறது. இக்காற்று கண்டங்களின் கிழக்கு விளிம்புகளில் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தி மேற்கு பகுதியை அடையும் பொழுது ஈரப்பதத்தை இழந்து வறண்ட காற்றாகவும் வீசுகின்றது. எனவே கண்டங்களின் மேற்கு பகுதிகள் பாலைவனங்களாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, சஹாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி காற்று தலக்காற்று ஹாட் மாட்டான் என அழைக்கப்படுகிறது. சஹாரா பாலைவனத்தில் இருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்று சிராக்கோ என்று அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மலைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. இது அடிக்கடி கேட்பாங்க, வெப்பமண்டல மலைக்காடுகள். ஓகேவா, இதுதான் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சஹாரா காற்று எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, உலகில் காணப்படும் முக்கிய பழங்குடி இன மக்கள் அப்பிரதேசத்தின் பூர்வீக குடிமக்கள் ஆவார்கள். பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர். அபர், பாட்வா, புஷ்பன், டிங்கா, மசாய், பிக்மீஸ், ஜூலு, சுவான் மற்றும் எஃபி ஆகியோர் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடியின இனங்கள் ஆகும். ஓகேவா, ஆஸ்திரேலிய கண்டத்தை 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் என்று ஆங்கில மாலுமி கண்டுபிடித்தார். அடுத்தது, ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களில் அமைந்துள்ள பவுர்கி என்னும் இடத்தில் இக்கண்டத்தின் அதிகபட்சமாக 53 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கான்பராவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்தது பாருங்க, ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை ஜாஹருஸ் என அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் அபாரிஜின்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. சரியா, ஆடு வளர்ப்பு தொழிலில் ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஸோ ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்த தொழில் எதுன்னு கேட்டால் ஆடு வளர்ப்பு. ஆட்டு ரோமம் அது ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுகிறது. சரியா, அடுத்தது, ஆஸ்திரேலியாவின் மித வெப்பமண்டல புல்வெளிகள் டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்துக்கோங்க, டவுன்ஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவின் மித வெப்பமண்டல புல்வெளிகள். அடுத்தது, உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அண்டார்டிகாவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இக்கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனி தொகுப்பு ஆகும். புவியில் காணப்படும் நன்னீரில் 70% இந்த கண்டத்தில் பனிக்குமிழ்களாக உள்ளது. சரியா, அடுத்தது பாருங்க, அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் வின்சென்ட் மாசிப் 5140 மீட்டர் உயரம் கொண்டது. இது இக்கண்டத்தின் சென்டினஸ் மலைத்தொடரின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கண்டத்தில் உள்ள லாம்பர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறாகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான மெக்முர்டோ ஆகும். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எதுன்னு கேட்டால் தட்சின் கங்கோத்ரி. ஓகேவா, ஸோ 6th லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு, 7th லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு. 8th பார்த்தீங்கன்னா புவி படங்களை கச்சறிதல். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். புவி படங்களை கச்சறிதல் மற்றும் புவிப்பட உருவாக்க நுணுக்கங்கள் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு புவிப்படவியல் எனப்படும். இது புவிப்பட உருவாக்குதலின் அறிவியல் சார்ந்த ஒரு கலைநுட்பம் ஆகும். அடுத்தது பாருங்க, கெடஸ்ட்ரல் என்னும் வார்த்தை பிரெஞ்சு மொழியில் உள்ள கெடஸ்டர் என்னும் சொல்லில் இருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன அப்படின்னா காணி புவிப்பட பதிவேடு அப்படின்றதாகும். ஸோ 8th லெசன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதோட ஜாகிரஃபி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ இதில்
பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலங்களில் நியமிக்கப்படுவது இல்லை. அடுத்தது, இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை உள்ளது. அவை பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஸோ தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை எந்த மாதம் எந்த வருடம் நீக்கப்பட்டது? ஸோ இது வந்து எம்ஜிஆர் வந்து நீக்கியிருப்பாரு. எந்த வருடம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். ஏன்னா அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ பார்லிமெண்ட்ல மக்களவை, தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை இதுதான் அதிக பவர் கொண்டது. சரியா? ஏன்னா அதில் உள்ள உறுப்பினர்கள்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதனால தான். அடுத்தது பாருங்க, குடிமக்களும் குடியுரிமையும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. அடுத்தது, முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் அவர் தான். ஓகேவா? நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை பாருங்க, இது அப்படியே ரெண்டையும் மாற்றி கொடுத்து கேட்கலாம். பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். சரியா? அடுத்தது, அந்நியர் அப்புறம் குடியேறியவருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அப்புறம் வெளிநாட்டு மாணவர்கள். குடியேறியவர் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுகிறார். இந்த டேட் ரொம்ப முக்கியம். வெளிநாடு வாழ் இந்தியர், அதாவது பிரவாசி பாரதிய தினம் வந்து இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது, 3வது பாடம் பார்த்தீங்கன்னா, சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். சமய சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படின்றதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹாலியாக் என்பவர் செகுலரிசம் அப்படின்ற பதத்தை உருவாக்கினார். ஓகேவா? அடுத்தது, நாத்திகம் அப்படின்றது தெரியும், கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை எச்சரித்தல். சமய சார்பின்மை என்ன அப்படின்னா, அரசோ அல்லது சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது. ஸோ நாத்திகம் அப்படின்றதுக்கும் சமய சார்பின்மை அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அசோகரின் 12வது பாறை அரசாணை என்ன சொல்லுதுன்னா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் காட்டாது அப்படின்றத அவ எப்போ சொல்லியிருக்காருன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் ஆவார். தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு அசோகர் வந்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்து பாருங்க, முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். அவருடைய தீன் இலாஹி மற்றும் சுல்லிக்குல் அனைத்து சமயத்தினரிடையே, சுல்லிக்குல் அப்படின்றதோட பொருள் வந்து அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சாகிப்புத்தன்மையை எடுத்து எம்புகிறது. அடுத்து பாருங்க, கஜ்ராகோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அக்பரோட கல்லறை சிக்கந்தாரால இருக்கு, ஆக்ரா அருகில். இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டுமென அக்பர் வலியுறுத்தினார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த கூச்சுக்குரிய முகலாய மன்னர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அக்பர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு முகவுரை. ஸோ இது ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. இந்த சைரஸ் சிலிண்டர் இது பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, கியூனிஃபார்ம் மொழியில் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முக்கியம். ஓகேவா? எந்த லாங்குவேஜ் அப்படின்னா
அக்காடியன் மொழியில் கியூனிஃபார்ம் எழுத்து வடிவில். ஆண்டு பார்த்தீங்கன்னா கிமு 539. சரியா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. டேட் எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப நீங்கள் பார்க்கலனாலும் முக்கியமான டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையையே சாரும். அடுத்தது இந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 1978 வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. பெண்களுக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைகள் ஆண்டு. ஓகே, இது வந்து யார் அறிவித்ததுன்னா ஐநா சபை அறிவித்துள்ளது. அடுத்தது 19/10/9/8 இது வந்து குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இது வந்து இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நம்பர் வந்து 10/9/8. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சட்டம், இது அடிக்கடி கேட்பாங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 2007. இந்த சட்டம் மூத்த குடிமக்களும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன. ஸோ 5th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 4th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5th லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபீல்டு மார்ஷல், இது வந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி. இது இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி ஆகும். சாம் மானக்ஷா அப்படின்றவர் தான் இந்தியாவோட முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல் ஆவார். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அப்படின்னா அர்ஜுன் சிங். அடுத்தது பாருங்க, 1758ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் அப்படின்ற இடத்துல அமைந்துள்ளது. 1962 நடந்த சீன இந்திய போரானது இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தியது. இந்திய இராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டது. ஸோ இது வந்து 1998 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து பாருங்க, கிபி 1025 தமிழ்நாட்டில் இருந்து சோழ மன்னர் 1ஆம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படையெடுப்பை தொடங்கினார். மேலும் தற்போது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதியை வென்றார். 1ஆம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த டேட் பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 வந்து கடலோர காவல்படை தினம், மார்ச் 10 பார்த்தீங்கன்னா CRPF மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 வந்து விரைவு அதிரடி படை தினம், அடுத்து அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 வந்து ஆயுதப்படை கொடிகள் தினம். சரியா? அடுத்தது நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவராக செயல்பட்டார். இவர் இனவரிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி ஆவார். நிறவரி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாகும். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவரி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இன பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் இனவரி கொள்கை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவான எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம், நம்ம 10th படிச்சிருப்போம். இந்தியாவின் எல்லைகள் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென் மேற்கில் மால்தீவ்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட பாலிட்டி கம்ப்ளீட் ஆகுது. இல்லை, இன்னொரு லெசன் இருக்குது, நீதித்துறை. ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸ்மிருதி இலக்கியங்கள், அதாவது பண்டைய இந்தியாவின் ஸ்மிருதி இலக்கியங்களாக சொல்லப்படுபவை எவை அப்படின்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அப்புறம் யக்ஞவல்கிய ஸ்மிருதி போன்றவை ஆகும். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். இயர் முக்கியம். இது 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். பெருசுனா அலகாபாத், பழமையானதுன்னா கல்கத்தா. ஓகேவா? ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார் அப்படின்னா மாண்டஸ்கியூ. இவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி ஆவார். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7th லெசன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. பணத்தின் குறியீடு, இது நமக்கு தெரியும். இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்டது. இது ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. சரியா? அடுத்து பாருங்க, பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். சேம் பணவாட்டம் அப்படின்றது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பண்ணாங்கன்னா 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது. இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ அடுத்து 2வது லெசன் பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும். ஸோ இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நிதி ஆயோக் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஜனவரி 1. டேட் ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாறாக அமைக்கப்பட்ட குழுவாகும். அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. பிசியில் பார்த்துருப்பீங்க. நிதி ஆயோக்கு 2015 1ஆம் தேதி போட்டுட்டு ஜனவரிக்கு பதிலாக மார்ச்சை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ மந்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்த்தையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, இந்திய ரயில்வே ஆனது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் ஆகும். பிசியில் அப்படியே மாற்றி குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். சரியா தவறான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியன் ரயில்வே அதிக அளவில் பணியாளர்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா லெசனும் பார்த்தாச்சு 8th பொறுத்த வரைக்கும். ஸோ 8th சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் 4 டாப்பிக்கில் உள்ள எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் பார்த்துட்டோம். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சிருங்க. நீங்கள் இதில் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத ரீகால் பண்ணினாலும் பார்த்துக்கோங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் பார்க்காம போகாதீங்க. நம்ம பிசி எக்ஸாம்லேயே பார்த்துருப்போம் எவ்வளோ கொஸ்டின் பாக்ஸில் இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது போக 10th இருந்தும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறமா 10th 9th 8th அப்படியே படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம இப்போ 8th பாக்ஸ் கொஸ்டின் 8th சோசியல் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ டிஎன்யூஎஸ்ஆர்பி படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.